வைகாசி மாதம் மழை பெஞ்சுது. அந்த டைமில் உழவு ஓட்டி எல்லாருமே வந்து வெள்ளாமை வச்சுட்டாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து கோடைக்காலம் இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து காற்று எடுத்துக்கிச்சுங்க. மழை இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து சேடை பாய்ச்சி தாங்க நம்ம வந்து உழவு ஓட்டி ஆகணும். அதனால தான் வந்து ஃபுல்லாக வந்து காடே வந்து முழுகிற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு துண்டாக வந்து பாய்ச்சிட்ருக்கோம். பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உழவு ஓட்டணும். 2 நாள் போய் 5 கலப்பை விட்டு உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 7 கலப்பை விட்டு ஒரு 2 உழவு ஓட்டினா அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்தி பிடிச்சி வெள்ளாமை வைக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து காட்டில் வந்து எருவு கொட்டி வச்சுருந்தோம். அந்த எருவு வந்து இறச்சி விட்டுட்ருக்கோங்க. எருவை இறச்சி விட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம உழவு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த காற்றுல நம்ம எருவு இறக்கலான்னு பார்த்தா காற்றே எருவை இறக்குதுங்க. அந்தளவுக்கு காற்றடிக்குது. தென்னை மரத்து சைடு ஃபுல்லாகவே வந்து நிழல் காண்றனால வந்து எந்த வெள்ளாமை வச்சாலும் அவ்வளோ நல்லா வராதுங்க. அதனால் இந்த தென்னை மரத்து சைடு ஃபுல்லாகவே வந்து சீம்பிள் கட்டை போட்டு விட்ருந்தாங்க. அதெல்லாம் வந்து காஞ்சி போச்சுங்க. முன்னாடி இவங்க தோட்டத்தில் உள்ளவங்க போட்டது. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டு நாங்கள் வந்து புதுசாக போடலான்னு இருக்கோம்.